வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஊழலை பற்றி பேச்சு வந்தது. திமுக ஏற்கனவே அவங்களுக்கு தைரியம், ஏன்னா மாட்டிக்காம ஊழல் செய்யறதுல அவங்க கெட்டிக்காரங்களாச்சே, எங்க ஆதாரம் இருக்கு, எப்படி நீங்க ஊழல் சொல்லலாம் அப்படி இப்படின்னு பேசும்போது ஒரு மந்திரி 3 ஃபைல் சிஎம் டேபிள்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது அப்பதான் இவங்க வேகமா ஆதாரம் எங்கன்னு சொல்லி வேகமா துள்ள ஆரம்பிச்ச உடனே, திமுக எம்எல்ஏகள் துள்ள ஆரம்பிச்ச உடனே சிஎம் உண்மையிலே 3 கரப்ஷன் ரிலேட்டட் ஃபைல், அதாவது ஊழல் சம்பந்தப்பட்ட 3 ஃபைல் என் டேபிள்ல இருக்கு, அதை சரியான நேரத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை உடனடியா அந்த ஃபைலை திறக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டாங்க. டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு ஓப்பன் த ஃபைல் நாவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, விசித்திரமா இருக்கு. மிஸ்டர் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல செய்த பாராட்டத்தக்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, he declared war against the corruption, அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு போரையே துவக்கினார் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பேசிட்டு அதுக்கு உண்டான முஸ்லிம்கள் எல்லாம் செய்துட்டு இப்ப 3 ஃபைல் இருக்கு, அது ஆதாரத்தோட உள்ள ஊழல் சம்பந்தப்பட்ட ஃபைல், அதை நான் சரியான நேரத்துல அது மேல நடவடிக்கை எடுப்பேன், இல்லை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன அந்த ஃபைலை ஓபன் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொல்லும்போது, இவர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குறாரா, உண்மையிலே அது இன்னும் சில விஷயங்கள் சேர்க்க வேண்டியிருக்கு, அதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். இன்னும் சில விஷயங்கள் அதில் சேர்க்க வேண்டியிருக்கு, உடனடியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லலாம். அப்படி இல்லை, ஃபைல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அவர்கிட்ட அப்ரூவல் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், ஃபைல் ரெடியா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ சட்டப்பூர்வ நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும். அதற்கு எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? அப்போ ஊழல் மீது நடவடிக்கை என்பது ஊழலை ஒழிப்பதற்காகவா, இல்லை அரசியலில் பிளாக்மெயில் டூலா வைக்கிறதுக்காக கேள்வி எழுமே. இது சரியானதா தெரியலையே. முதல்வர் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். அவர் ஊழல் சம்பந்தப்பட்ட ஃபைல் தயாராக இருந்தது என்றால், அதில் அவர் சொன்னது போல் ஆதாரங்கள் எவிடன்ஸ் இருந்தது என்றால், சட்டப்பூர்வ நடவடிக்கை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேட் ஆரம்பிச்சு கோர்ட்டுக்கு கொண்டு போறது தான் சரியா இருக்கும் என்பது நம் கருத்து. பார்ப்போம், நல்லதே நினைப்போம். மற்ற விஷயங்கள் நிறைய இப்போ செய்திருக்காங்க, அதை பற்றி வீடியோ நான் தனியா போடுறேன். இது நெருடலாக இருந்தது, அதனால் உடனடியாக இதை வெளியிடுகிறேன். சுதந்திர தின விழா அன்னைக்கு பிரதம மந்திரி மோடி அவர்கள் நம் நாட்டில் நக்சலைட் பிரச்சனையை ஒழித்து விட்டோம், ஆனால் திமாகி நக்சலைட்ஸ், அதாவது மனதளவில், திமாக்னா இந்தியில மூளை, அதாவது மூளையில அவங்களுக்கு குழப்பம்னு எடுத்துக்கோங்க. திமாகி நக்சலைட்னா மனதளவில் நக்சலைட் எண்ணம் கொண்டவர்கள் விஷயத்தில் நம்ம கவனமா இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வார்த்தையை விட்டார். சரி, இவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, 2026 மார்ச் முடிகிறதுக்குள்ள நம் பாரத நாட்டில் நக்சலைட்களை கம்ப்ளீட்டாக ஒழிப்போம் என்று உள்துறை மந்திரி அமித்ஷா அவர்கள் சொன்னார். ஒன்று அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு சரண்டர் ஆகுது, அவங்களுக்கு மறுவாழ்வு செய்யப்படும். மற்ற மீறி இருக்கிறவங்க எலிமினேட் பண்றது, அதாவது சுட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லி வேலை நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான நக்சலைட் உறுப்பினர்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு மறுவாழ்வுக்காக அரசுடன் சேர்ந்து விட்டனர், அதாவது மக்களோடு மக்களாக வாழ்வதற்கு. நக்சலைட்டுடைய சித்தாந்தம் என்ன? இடதுசாரி பயங்கரவாத எண்ணங்கள் உள்ளவங்க, அதாவது மார்க்சிஸ்ட், லெனினிஸ்ட், மாவோயிஸ்ட் 3 சேர்ந்து அவங்களுடைய சித்தாந்தம் என்னன்னா, அரசுக்கு எதிராக, அதாவது ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை ஒழிப்பது, தூக்கி எறிவது. எப்படி? ஆர்ம்டு ஸ்ட்ரகிள், துப்பாக்கி ஏந்தி சண்டை போட்டு ஜனநாயக முறைப்படி நடக்கும் அரசுகளை ஒழிப்பது, இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம். அந்த நக்சலைட்டை ஒழித்து விட்டோம், மனதளவில் இருப்பவர்களை நாம் கவனமா இருக்க வேண்டியிருக்குன்னு சொன்ன உடனே சிதம்பரம், காங்கிரஸில் உள்ள மிகவும் அறிவாளி என்று போற்றப்படுபவர், ஒரு எஃபிஷியண்டான மந்திரியா இருந்தவர், அவரும் ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டி ஜெயிலுக்கு போய் இப்ப பெயில்ல இருக்கிறார். மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய எஃபிஷியண்டான ஆளுங்கிற சந்தேகமே கிடையாது. ஆனா அவர் மேல இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? ஐ ஆம் ப்ரவுட் டு பி எ திமாகி நக்சலைட், நான் மனதளவில் நக்சலைட்டாக இருப்பதற்கு பெருமை அடைகிறேன் அப்படிங்கிறார்.
அப்ப என்ன சொல்ல வர்றாரு? மனசளவுல ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தூக்கி எறிவதற்கு இவங்க ஆர்ம் ஸ்ட்ரகிள்னு போடுறாங்க. அது சட்டவிரோதமாக செய்வதற்கு தயாரா இருக்குன்னு சொல்ல வர்றாரா? காங்கிரஸ் தலைவர்கள் இவ்வளவு கீழே இறங்குவார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. காங்கிரஸ் தலைவர்கள் காமராஜ் போன்ற ஒப்பற்ற தலைவர்களை கொண்ட காங்கிரஸ் இன்று எந்த அளவில் செல்வ பெருந்தகையை போன்றவர்கள், அவர் தான் காங்கிரஸ் தலைவராக இருந்தாரு. அவர் ஒரே போடா போட்டாரு, ஸ்டாலின் அரசு வந்து காமராஜ் அரசுனாரு. அதாவது ஊழல் பெருச்சாளிகளை கொண்டு நடத்தும் ஒரு அரசை காமராஜ் அரசோடு ஒப்பிட்டு காமராஜரை இதற்கு மேல் கேவலப்படுத்த முடியாது என்ற அளவில் செய்துவிட்டு போனார் செல்வ பெருந்தகை. அவரும் காங்கிரஸ் தலைவர் அப்போ, இப்ப கிடையாது. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் அந்த அளவுக்கு தேஞ்சிட்டு போகுது, கெட்டு போய் கொண்டிருக்கிறது. சோதனை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியை நம்பி இருக்கும் மக்களுக்கும் என்பதுதான் நம் கருத்து. நமது நாட்டில் சுதந்திரம் வாங்குறதுக்கு போராட்டங்கள் நடக்கும்போது காங்கிரஸ் முன்னணியில இருந்து பண்ணது. மகாத்மா காந்தி, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அஹிம்சா முறையில் செய்தனெல்லாம் இருந்தது. அப்போ பக்கிம் சந்திர சாட்டர்ஜின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை எழுதியிருந்தாரு. அதை வந்து அந்த பாடல் வேற ஒன்றும் கிடையாது, இந்த பாரத மாதாவை வணங்குவது, நம் நாட்டை, நம் பாரத மண்ணை, நம் பாரத தேசத்தை தெய்வமாக வணங்குறது தான் அந்த பாட்டினுடைய மொத்த அமைப்பு. அப்போ அதுல அப்படி குறிப்பிட்டு அதை ஒரு வணங்குற மாதிரி வர்ற இடத்துல வந்து முஸ்லீம் லீக், ஜின்னாவுடைய தலைமையிலான முஸ்லீம் லீக் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால நேரு காலத்தில் உள்ள காங்கிரஸே அந்த பாட்டை கட் பண்ணிட்டு முதல் 2 ஸ்டான்ஸா, ஸோ அதை மட்டும் வச்சுக்கிற மாதிரின்னு சொல்லி அதை ஒரு தேசிய பாடலா செய்தாங்க. ஆனால் பாட்டை கட் பண்ணிட்டாங்க, முழுசா வைக்கல. இது நடந்தது நேரு காலத்துல இருந்தே. அப்போ அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது வந்து நேரு காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்கிறத உண்மை. அது இப்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குங்கிறது மாற்று கருத்து இல்லை. சரி, இப்போ இந்த மோடி அரசாங்கம் எத்தனையோ தவறுகளை சரி செய்வது போல், இப்போ ஆர்டிகிள் 370 ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைகள்ல அந்த 370 நீக்கியது மிகப்பெரிய சாதனை. அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறை திருத்திய பெருமை மோடிக்கு சாரும். அந்த மாதிரி செய்த மாதிரி இந்த வந்தே மாதரம் பாடலையும் முழுமையான பாடலை பாட வேண்டும். தேசிய பாடல் அது அரசு விழாக்களில் கட்டாயம் பாடணும். மீறி தவறு செய்தால் 3 ஆண்டு வரை சிறை தண்டனை வரை இப்ப சட்டம் பாஸ் பண்ணாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து வழக்கமான இந்த சபையில வந்து லோக்சபால ஒரே கூச்சல் குழப்பம் போட்டு எந்த சட்டமும் பாஸ் பண்றதுக்கு தடங்களா இருக்கிறதுக்காக கோஷம் போடுறதும், இந்த குழப்பத்தை உண்டு பண்றதும், கத்துறதும், இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நியாயமான ஜனநாயக வேலையை செய்யவில்லை எதிர்கட்சிகள், காங்கிரஸும் சேர்ந்து. அந்த மாதிரி நடந்துச்சு. இந்த சட்டம் வந்த பிறகு இந்த சுதந்திர தின விழா அன்னைக்கு காங்கிரஸ் அவங்க கட்சி அலுவலகத்தில் நடத்தும் போது இந்த பாட்டை பிளே பண்றாங்க. அப்ப 2 ஸ்டான்ஸா முடிஞ்ச உடனே சோனியா காந்தி பாட்டை நிறுத்த சொல்லி சைகையில சொல்றாங்க, கூப்பிட்டு ஆர்டர் பேசுறாங்க. அதோட அவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் அதை நிறுத்துறதுக்கு ட்ரை சொல்றாரு. ஆனா முழுசா பாட வச்சுட்டாங்கன்னு சொல்லி செய்தி வருது. நிறுத்தலை, பாட்டை போட்டவங்க நிறுத்தலை. அப்ப கட்சியில் உள்ள உறுப்பினர்களுக்கு இருக்கிற தேசபக்தி காங்கிரஸ் தலைவர்களுக்கு இல்லை என்றும் எடுத்துக்கொள்ளலாமனா? அதை எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு மாதிரி. அப்போ கோவால அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுலையும் 2 ஸ்டாண்ட்ஸ் மட்டும் பாட்டு நாங்கள் இதைத்தான் செய்வோம். மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸுடைய இப்போதைய தலைவர் பயங்கரமான விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த பாடல் இப்ப நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து பாடல்னு சொல்லிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி நேரு காலத்துல இருந்து பெரிய பெரிய ஸ்டால்வார்ட்ஸ், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அந்த 2 பேரா மட்டும்தான் பாடினாங்க. அவங்க மேல நீ சட்ட நடவடிக்கை எடுக்க போறியா அப்படின்னு ஒரு கேள்வி. பிஜேபி தலைவர்களே அந்த 2 பேரா தான் பாடினாங்க. அது இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி. ஏன்னா நேருவின் காலத்துல அப்பீஸ்மெண்ட் பாலிசியா அந்த ஒரு தாய்நாட்டின் மீது ஒரு பக்தி வைக்கிறதே கட் பண்ணி 2 பேரா மட்டும் வச்சுக்கிட்டு அது இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம டிராமா போடுற வேலை அது. அந்த மாதிரி செய்த வேலையை சப்போர்ட் பண்ணி அப்போ அவர்கள் பாடினார்கள். பிஜேபி தலைவர் கூட பாடினாங்க இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறியா அப்படிங்கிற கேள்வி கேட்கறது என்ன புத்திசாலித்தனமான கேள்வி. யார்கிட்ட போய் முட்டிக்கிடுறது? இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து அந்த முதல் யூபிஏ கவர்மெண்ட் மன்மோகன் சிங் அரசுல வந்து அவரு சுகாதார அமைச்சராக இருந்தார், மத்திய சுகாதார அமைச்சராக இருந்தார்.
நிறைய நல்ல காரியங்கள். 100வது நம்பரை வச்சு ஆம்புலன்ஸ் வர வைக்க, ஃப்ரீயா வர வைக்க ஏழைகளுக்கு, அதெல்லாம் அவர் காலத்தில் கொண்டு வந்தது. முக்கியமாக பொது இடத்தில் சிகரெட் புகைப்பது தண்டனைக்குரிய குற்றமாக கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி பொது இடங்கள், சினிமாவோ இல்லை பஸ்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ இந்த நான் ஸ்மோக்கர்ஸ், புகைப்பிடிக்காதவர்களுக்கு மூச்சு மட்டும் சுற்றி இருக்கவும் ஊதிக்கிட்டு இருப்பாங்க, புகை அடிக்கிறவங்க. ஸோ அது சட்டத்தின்படி தடை இல்லாததுனால் யாரும் கேட்குற காணலாமல் இருந்தது. அப்படி ஒரு இடத்துல சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு சிகரெட் பிடிக்காதவங்க நகர்ந்து போகணும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அவங்க பஸ்ஸுக்காக காத்துக்கலாம், பஸ்ஸை விட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா மூச்சு முட்டி தான் சாகணும். அந்த கொடுமையெல்லாம் இருந்தது. இவர் அந்த சட்டம் போட்டு அதை நிப்பாட்டினாரு. சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்ல, ஆனால் பொது இடத்துல பிடிக்கக்கூடாதுன்னாரு. பொது இடத்தில் புகைப்பிடித்தால் அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி. ஸோ மக்களுக்கு நல்ல காற்றை, அதாவது நான் ஸ்மோக்கர் சுவாசிப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் மிகப்பெரிய ஒரு கடமையை செய்துவிட்டு செய்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டார். இப்போ மல்லிகார்ஜுன என்ன சொல்வாரு, இதே லாஜிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பப்ளிக்ல சிகரெட் குடிச்சு எல்லாரையும் மூச்சு மூட்டை வச்சாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுத்தியா? என் மேல இப்போ குடிக்கிறவங்க மட்டும், சிகரெட் குடிக்கிறவங்க மட்டும், அது பப்ளிக் பிளேஸில் குடிக்கிறவங்க நீ எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்னு கேட்கிற மாதிரி இருக்கிறது. எவ்வளவு அபத்தமான இது வாதமோ இதுதான் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் செய்த வாதம். காங்கிரஸ் நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக போராட அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்து பரிணாம வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இப்போ முஸ்லிம் காங்கிரஸ், மாஸ்க் மட்டும், முகமூடி மட்டும் மதசார்பற்ற முகமூடி, அதாவது முஸ்லிம் காங்கிரஸ் வேரிங் செக்யூலர் மாஸ்க், அந்த மாதிரி காங்கிரசுடைய வளர்ச்சி வந்துள்ளது. இது காங்கிரசுடைய பரிணாம வளர்ச்சி. பாவம் மக்கள், காங்கிரஸை நம்பும் மக்கள் மிக மிக பாவம், பரிதாபத்திற்குரியவர்கள். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது. வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.